ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கூல் பசங்களுக்குலாம் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட 14 மாவட்டத்திற்கு நாளைக்கு லீவானது சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாவட்டம் எதற்காக இந்த லீவானது சொல்லியிருக்காங்க என்பது நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அண்ட் எந்தெந்த மாவட்டத்திற்கு பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க, அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரத்தில் லீவானது சொல்லுவாங்க என்பதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போவதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற வானிலை சம்மந்தமான எந்த ஒரு அப்டேட் வெளியானாலும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், அதாவது பார்த்திங்கன்னா வருகின்ற அந்த 22ஆம் தேதி, சரிங்களா, நவம்பர் மாதம் 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும்னு சொல்லி ஒரு அஃபிஷியலான நியூஸ் ஆனது வெளியாகிருக்கிறது. ஸோ அதனால் இப்போது பல மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நம்ம தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் சொல்லி ஒரு தகவலானது இப்போ வெளியாகிருக்கிறது. எந்தெந்த மாவட்டத்திற்கானது பார்த்திங்கன்னா கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நாகை, மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, தூத்துக்குடி, திருவாரூர்லாம் பார்த்திங்கன்னா அதிகனமழை பெய்யக்கூடும் சொல்லி அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு லீவானது சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு சூப்பரான தகவலானது இப்போ வெளியாகிருக்கிறது. மற்றும் இந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் சைடு அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி அதிக கனமழை பெய்யக்கூடும். அண்டு ரெட் அலர்ட் விடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கடலூர், புதுவை, காரைக்காலுக்குலாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு விடுமுறை விடப்போவதாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர் பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ணி கொண்டு வருகிறாங்க சொல்லி ஒரு தகவலானது இப்போ வெளியாகிருக்கிறது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 6 மணி இல்லை 7 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம பள்ளி கல்வித்துறை சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். அஃபிஷியலாக இது வரைக்கும் லீவ் சொல்லலை. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ணிட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு அப்டேட்டை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதை தான் நான் உங்களுக்கு முன்கூட்டி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 10 மாவட்டத்திற்கு மேலே பார்த்திங்கன்னா நாளைக்கு லீவானது இருக்கலாம் சொல்லி தகவலானது வெளியாகிறது. இந்த 7 மணி, சரிங்களா, சாயங்காலம் 7 மணிலேருந்து சம மழை பெய்ய போகுதுன்னு சொல்லி ஒரு தகவலானது இப்போ வெளியாகிறது. அதனால் பள்ளி மாணவர்களுக்கு பாதிக்கப்படாத அளவில் அவங்களுக்கு விடுமுறை விடப்படலாம் சொல்லி ஒரு தகவலானது வெளியாகிறது. சரிங்களா? அப்போ ஸோ அப்படி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.